வணக்கம்மா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், நம்ம இன்ஸ்டியூட் மூலமாக நம்ம வந்து வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருந்தேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் டெமோ அடிக்கிறத பார்த்துட்டு நீங்கள் வீடியோவில் ஃபுல்லாக கால் பண்ணி மெசேஜ் பண்ணி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, கொடுக்கறதுக்கு ரொம்ப நாள் இன்னும் கொஞ்சம் அதில் கரெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. இப்போ பசங்க அவசரத்துக்கு எங்களுக்கு உடனே இப்போ ப்ராக்டிஸ் பண்ண வேணும் மேம் அப்படின்னு கேட்டனால இன்றைக்கி அவசரமாக பப்ளிஷ் பண்ண வேண்டிய நிலைமை ஆகிடுச்சு. வெப்சைட் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அடித்து பழகுங்க. அது ஃப்ரீ வெர்ஷனாக தான் இருக்கும். அதை எப்படி வந்து நான் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதும் சொல்கிறேன், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிற மெத்தடையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அதில் வந்து ஒரு சின்ன ஒரு இது இருக்குது, கரெக்ஷன்ஸ் இருக்குது. அது மேபி வந்து நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகும். அது வந்து தமிழ் டைப்பிங்க்கு அந்த மாதிரி இருக்கிறது, ஷார்ட்டனுக்கும் அந்த மாதிரி இருக்குதுமா. அதனால் அது மட்டும் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் அப்படி இருக்கும். கரெக்ஷன்ஸ்னால் ரொம்ப இல்லை, தமிழ் 99 ஃபாண்ட்டுக்கு தான் நம்ம அதை செட் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் அதில் தமிழ் ஓல்ட் டைப்ரைட்டர் ஃபாண்டும் டைப் அடிக்க முடியும், எந்த ஃபாண்ட்னாலும் டைப் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. அது எல்லாமே வந்து எப்படி நீங்கள் அடிக்கணுங்கிற மெத்தடை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். தமிழ் 99 அடிச்சிங்க அப்படின்னா ஆரம்பிக்கும் போது டைம் ஆரம்பிக்க மாட்டேங்குது, ஒரு வேர்டு முடிஞ்சு ஆரம்பிக்கும். இந்த கரெக்ஷன் இருக்குங்கிறத நான் முதலே உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அதனால் அதை முடிக்கும் போது வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து மிஸ்டேக்ஸ் எல்லாமே காட்டுது. நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ண உங்களுக்கு அது ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது, அதை வந்து நீங்கள் வேணால் என்கிட்ட மெசேஜ்னாலும் போட்டுக்கலாம். ஆனால் அந்த கரெக்ஷன் எதுவுமே முடிக்காமல் ஏன் இவ்வளோ அவசரமாக வந்து நான் உங்களுக்கு வந்து நான் பப்ளிஷ் பண்ணோன்னா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கேட்டுகிட்டே இருக்கீங்க, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் டெமோ பண்ணுறாங்க, எங்களுக்கு டெமோவாவது கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எரர்னா சொல்லுவாங்க, நம்ம அதை அப்படியே எழுதி வச்சு தான் முக்கால்வாசி எரரை வந்து குறைச்சது. இப்போ திருப்பியும் வந்து நம்மளுக்கு எரர் இருக்குது. ஸோ அதே தான் நான் அப்படியே உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக்குள்ளே நான் வந்து நமக்கு எல்லா எரருமே சரியாயிடும். அது வரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அது வெப்சைட் வந்து என்ன வெப்சைட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். successtyping.com நீங்கள் அதை போட்டிங்கனாலே நம்ம வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிரும். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் கூகுள் குரோம்லேயோ எந்த ஒரு இன்டர்நெட்லேயோ நீங்கள் வந்து போய் successtyping.comனு அடித்தாலே வந்துடும். இன்னொன்று வந்து நான் சொல்கிறது என்னென்னா, ஃபுல்லாக வந்து இப்போது ப்ராக்டிஸ் பண்ணுறது, நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லேப்டாப்பில் அடிக்கலாம். லேப்டாப் கீபோர்டுக்கு வந்து ஒரு எக்ஸ்டர்னல் கீபோர்டு ஒன்று வாங்கி அடிங்க, அதுதான் நல்லது. லேப்டாப்பில் உள்ள கீபோர்டு வந்து நமக்கு ரொம்ப ஒட்டி இருக்கும், அதில் அவ்வளோவா டைப் பண்ண வராது. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களாகவும் இருக்கட்டும். இது வந்து எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் வந்து இந்த வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி வந்து இது ஃப்ரீ வெர்ஷனாக போட்டது காரணம் வந்து மற்ற இன்ஸ்டியூட்டும் வந்து யூஸ் பண்ணிக்கணும் அவங்க இதில் அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம போட்டது. ஏன்னா வந்து என்னென்னா பெய்டு இதில் போடலாமா அப்படிங்கிற இது வந்து பார்க்கும்போது இல்லை வேணாம், எல்லா பிள்ளைகளும் கொஞ்சம் ஃப்ரீ வெர்ஷனில் யூஸ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாமே டைப்பிங் ஷார்ட்டனை பொறுத்தவரை உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷனில் தான் இருக்கும். ஃப்யூச்சரில் வந்து இன்னொரு ஃப்யூச்சரில் நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த சிஓஏயும் மார்க் டெஸ்ட்டும் மட்டும் பெய்டு வெர்ஷனில் போடலான் இருக்கோம். ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட்டில் போடலான் இருக்கோம். அது தெரில, மேபி அந்த மைண்டு கூட சேஞ்ச் ஆகலாம். மேபி அதையும் ஃப்ரீ வெர்ஷனில் போட்டாலும் போடுவோம். இது வந்து இன்ஸ்டியூட்டில் உள்ள பசங்களும் சரி, நம்ம நீங்கள் வந்து வீட்டில் இருந்து ஓனாக செல்ஃப் லேர்னிங் பண்ணுற பசங்களுக்கும் என்னோடய தாட்டில் நான் வந்து உண்டாக்குனது, ஓகேவா? என்னோடய தாட்டில் பசங்கள்கிட்ட நம்ம இத்தனைக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு தான் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். இந்த வெப்சைட் க்ரியேட் பண்ணது வந்து ஐஸ்வர்யா. அவங்களுக்கு வந்து நான் இந்த இடத்துல ரொம்ப நான் நன்றியை சொல்லணும். ஏன்னா அப்பப்போ நிறைய அதில் சேஞ்ச் பண்ணுறப்பெல்லாம் வந்து ஓகேக்கான்னு சொல்லி நிறைய பண்ணி கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து குறைய சொல்ல முடியாது, சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணுறேன். இன்னொன்று வந்து இதை பற்றி நாலேஜ் கிடையாது, எனக்கு இந்த ஐடியா தான் இருக்குமா இதை போட்டுருங்க அப்படின்னு. அதனால் அவங்க குரூப்புக்கும் இதுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன். இன்னொன்று வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட தாட், இது இப்படி தான் வரலாம் அப்படிங்கிற. டோட் சைட்லேருந்து நீங்கள் இது தான் யூஸ் பண்ணணும் கிடையாது, நான் திருப்பி அதான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டோட் சைட்லேருந்து நம்மளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மாடல் எக்ஸாமுக்கு வந்து அவங்க ஓன் வந்து நம்மளுக்கு சாஃப்ட்வேர் கொடுப்பேன் அப்படின்னு இருக்காங்க அடித்து பார்க்கறதுக்கு. அதனால் நீங்கள் அது வர கூட நீங்கள் வெயிட் பண்ணிக்கலாம். இது வந்து பசங்க இன்னும் எவ்வளோ நாள் கழிச்சு அவங்க போடுறாங்க தெரியாது. மேபி நான் இப்போ போட்டோன்னே இன்னைக்கு கூட போடலாம், நாளைக்கு போடலாம். அவங்க எப்போ ரெடி பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது வர பசங்க இதை அடிக்கட்டும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட பசங்க, என் இன்ஸ்டியூட்டில் உள்ள பசங்க வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு. இன்னொன்று வந்து அவங்கள நான் வாட்ச் பண்ணுறதுக்கு. ஏன்னா முன்னாடி வந்து டைப்ரைட்டிங் மிஷினில் அடிப்பாங்க, பேப்பர் சப்மிட் பண்ணுவாங்க, அதை மிஸ்டேக்ஸை நம்ம எல்லாமே கரெக்டாக. இது வந்து கம்ப்யூட்டரில் அடிக்கிறது என்ன ஆயிடுதுன்னா, நம்ம அங்கே வந்து என்னென்னா ஒரு கிளாஸில் இன்னொரு பிள்ளை சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க அக்கா போகணுங்கும்போது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. இதில் வந்து எப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். என்னோட இதுபடி நான் என்ன சொல்வேன்னா, நீங்கள் ஓனாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் டெய்லி என்ன ப்ராசஸில் நீங்கள் வந்து அடிக்கிங்கிறது உங்களுக்கு அது வந்து டேட்டா பேஸில் உங்களுக்கு காட்டும், என்ன ஸ்பீடில் அடிக்கிங்கிறது காட்டும். ஸோ வந்து நியூ லாகின்ல
இதில் இருந்து. அதனால் வந்து நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து என்னை பொறுத்தவரை நீங்கள் லாகின் க்ரியேட் பண்ணுறது உங்களோட நேம் உங்களோட பின்னாடி ஊர் போட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா மேபி வந்து அதில் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் எது இருந்தாலுமே மெசேஜ் பண்ணுற மாதிரி தான் போட்டிருக்கோம். நான் வந்து ஃப்ரீ டைமில் இருந்தேன்னா உங்களுக்கு அது கூட கிளாரிஃபை பண்ணிக்கிடுவேன். ஸோ அதனால் சொல்கிறேன், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது எப்படிங்கிற சஜஷன்ஸ் கூட நான் வந்து சொல்லிக்கலாம். நீங்கள் விரும்புனீங்கன்னா அது பண்ணுங்கள். இப்போ ஊர் பேர் போட்டிங்கன்னா எனக்கு யார் யாருங்கிறது தெரியும். இன்ஸ்டியூட்டில் உள்ளவங்க ஃபுல்லாகவே நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, எங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து பசங்க பின்னாடி இன்ஸ்டியூட் நேம் போட சொல்லியிருக்கேன். உங்களோட விருப்பம். நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க உங்களோட ஃபுல் அதாவது சொல்கிறலாம், இது என்னோட பசங்களுக்காக யூஸ் பண்ணதை நாங்கள் இப்போ ரிலீஸ் பண்ணுறோம். சம் இரர்ஸ் இருக்க தான் செய்யுது. அதை அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக் முடிகிறக்குள்ளே நாங்கள் வந்து சரி பண்ணிடுவோம். மற்றபடி வந்து வேறு எதுவும் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம மேபி வந்து அதை ஆட் பண்ண முடிஞ்சால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் விருப்பம் இருந்தால் நீங்கள் பயன்படுத்திக்கலாமா. நான் என்னை பொறுத்தவரை வந்து என்னென்னா, சில பிள்ளைங்க ஓன் லேர்னிங் தான் பண்ண முடியும், டைம் இல்லைமாங்க. டைம் கிடைக்கிறவங்க நீங்கள் இன்ஸ்டியூட்டில் போய் பண்ணுங்கள். ஒருத்தவங்க கீழே நம்ம பண்ணும்போது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க, அவங்க எப்படி அடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று வந்து நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஒரு 1 hour போய் படிக்கிறோம் அப்படின்னா அந்த 1 hour வந்து எந்த ஒரு கவனச்சிதறல் இல்லாமல் படிக்க முடியும். இல்லை எனக்கு அந்த வசதிலாம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வீட்டிலேருந்து ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாமா. மற்றபடி இது வேறு எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் உருவாக்கப்பட்டது இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் நான் திருப்பி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இன்ஸ்டியூட் பசங்களுக்காக உண்டாக்குனது. சரி, ஏன் மற்ற இன்ஸ்டியூட் பசங்க எல்லாமே யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாகவே நம்மகிட்ட கேட்குறனால ஏன் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ப்ராசஸில் தான் இன்றைக்கி நாங்கள் அவசரமாக பப்ளிஷ் பண்ணுறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அதில் உள்ள பாசிட்டிவ் எது இருந்தாலுமே நீங்கள் அதை உங்களோட மெசேஜ் மூலமாக எனக்கு வாட்ஸ்அப்பில் தெரிவிக்கலாம். நிறைய வந்து ரீவல்யூஷன் ரிசர்ச் நிறைய இது சொல்லியிருக்கீங்க. நம்ம லைவ் வருவோம். வரப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன். மற்றபடி வந்து நம்ம இப்போ எப்படி ஆன் பண்ணுறது, எப்படி அந்த இதுக்குள்ளே என்னென்ன ப்ராசஸ்லாம் வச்சுருக்கேங்கிறத நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஆல்மா. நம்ம இப்போ அதுக்குள்ளே போவோம். ஓகேவா. நார்மலாக எப்போவும் போல் கூகுள் குரோமில் போய் நீங்கள் successtyping.comனு அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா போதும், நம்மளுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகுமா. இதில் ஃபஸ்ட்டு இது தான் நம்மளுக்கு சக்ஸஸ் டைப்பிங் ஹோம்னு இருக்கலாமா. இதுக்குள்ளே நீங்கள் எப்போவும் போல் போங்க. இதில் போயிட்டு வந்து என்னென்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து என்னென்னா நம்மளோட இது எதுவுமே இல்லாமல் நம்ம இருக்கக்கூடாது. ஒரு சின்ன விளம்பரத்துக்காக நாங்கள் வச்சுருக்கோம், ரெஃபர் லெசன்ஸ் டு ஸ்மார்ட் அகாடமி யூடியூப் சேனல். இதை நீங்கள் விசிட் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து நம்ம யூடியூப் சேனலுக்குள்ளே போய் விடும். ஓகேவா. இது வந்து என்னென்னா ஃப்யூச்சரில் லெசன்ஸ் போடுற மாதிரி இருந்தால் பசங்களுக்கு டவுட் தீர்க்கறதுக்காக வச்சுருக்கோம். இதுதான் உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ் காட்டுமா. இதில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா லாகின் பண்ணலை அப்படின்னா டைப் டெஸ்ட்டு மட்டும்தான் உங்களுக்கு காட்டும். ஓகேவா. டைப் டெஸ்ட்டு காட்டும். நம்ம ஜூனியர் இங்கிலீஷ் ஜூனியருக்கு தனியாக, தமிழ் ஜூனியர் தனியாக, இங்கிலீஷ் சீனியர், இங்கிலீஷ் ஹை ஸ்பீட், தமிழ் ஜூனியர், தமிழ் சீனியர், தமிழ் ஹை ஸ்பீட் எல்லாத்துக்குமே தனித்தனியாக வச்சுருக்கோம். நீங்கள் ஸ்டார்ட் ப்ராக்டிஸ் கொடுத்தீங்கன்னா போதும். ஓகேவா. மேக்ஸிமம் வந்து இதில் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் வச்சுருக்கேன். ஏன்னா பசங்களுக்கு எக்ஸாம் டைம் ஈஸியாக இருக்கிறதுக்காக இங்கே வந்து நாங்கள் பேசேஜ் எல்லாமே கொஞ்சம் பார்த்து செலக்ட் பண்ணி தான் வந்து இதில் வந்து நாங்கள் இது பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இது உங்களோட இது தான், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வந்து என்னென்னா நார்மலாக இது 2 தான் இருக்கும். ஓகேவா. நீங்கள் ப்ராப்பராக வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதில் காண்டாக்ட்னு இருக்கலாமா. காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து உங்கள் நேம் அடித்து உங்கள் இதை பண்ணி சென்ட் மெசேஜ் போட்டால் இதில் என் மெயிலுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு இது ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா இதில் கூட நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். உங்களோட நேம் நீங்கள் லாகின் பண்ண ஐடியா சொன்னால் கூட நான் கூட ரெஃபர் பண்ணி கூட உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் ஃப்ரீ டைமில். அதுக்கப்புறம் வந்து நார்மலாக இப்போ எல்லோரும் யூஸ் பண்ணுறது இந்த லாகின்குள்ளே போய்க்கோங்க. இந்த லாகின்குள்ளே போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதில் இமெயில் கேட்கும். இதில் வந்து நீங்கள் கிரியேட் 1 நவுன் இருக்கலாமா. இதை ஓகேம்மா. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா நம்ம ஏற்கனவே இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணிட்டோம்னா நீங்கள் இதில் அதை டேரெக்டாக பாஸ்வேர்டு அமைக்கிக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு ஓப்பன் பண்ணாதனால கிரியேட் 1 நவுன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்டர் ஃபுல் நேம்னு கொடுத்துருக்கோம். இதில் உங்கள் நேம் என்டர் பண்ணுங்கள், உங்களோட மெயில் ஐடி, பாஸ்வேர்ட் நீங்கள் ஒரு 8 கேரக்டர்ஸ் அட்லீஸ்ட் லெட்டர் நம்பர்ஸோடு வச்சு நீங்கள் இதில் க்ரியேட் அக்கௌண்ட்டு கொடுத்துக்கோங்க. ஓகேம்மா. க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தாலே உங்களுக்கு உள்ளே போயிடும். நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே இந்த பேஜ் தான் வரும். இந்த டேஷ்போர்டில் நீங்கள் டெய்லியும் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கிராஃப் வழியாகவும் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். இப்போதைக்கு வந்து இதில் வந்து இன்னும் 2 ஆப்ஷன் உண்டு, சிஓஏ அண்ட் மார்க் டெஸ்ட் உண்டு. அது லேட்டராக நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு ஆட் ஆகும். இப்போதைக்கு நீங்கள் டைப்பிங் அப்படின்னா டைப்பிங் அமைக்கிக்கோங்க. டைப்பிங் முடிச்சுட்டு இங்கிலீஷ் டைப்பிங்னா இங்கிலீஷ் டைப்பிங் ஆப்ஷன் போய்க்கோங்க. போயிட்டு இங்கே நிறைய இருக்கும். ஓகேவா. இன்றைக்கி வந்து நாங்கள் ஒவ்வொரு பேசேஜ் தான் தினமும் ஒவ்வொன்று நாங்கள் போட்டு விடுவோம். அது உங்களுக்கு ஆட் ஆகிட்டே வரும். ஏன்னா மொத்தமாக நம்மளுக்கு போடுறது டைம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த சர்ச் இதில் இருக்கலாமா, இதில் போய் ஜூனியர்னா ஜூனியர்னு டைப் பண்ணுங்கள்.
பண்ணிங்க அப்படின்னா ஜூனியரில் எத்தனை பெர்சேஜ் இருக்குன்னு காட்டும். நான் திருப்பி சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம பப்ளிஷ் பண்ணனால ஒன்று இருக்குது, நாளையிலேருந்து 2வது ஆட் ஆகும், 3வது ஆட் ஆகும், அப்படியே வந்து ஃபுல்லாக ஆட் ஆகிட்டே வரும். இப்போ டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மெத்தட் வந்து நார்மலாக எப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் மாதிரி தான். ஒரு ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதை ஃபுல்லாக அந்த டே ஃபுல்லாகவே அந்த ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த நாள் அடுத்த ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போனா நம்மளுக்கு அந்த லெட்டர் ஃபுல்லாக கையில் வரும். ஓகேவா? டெஸ்ட்டுங்கிறது நம்ம மார்க் டெஸ்ட் பின்னாடி நம்ம கொடுப்போம், வீக்லி டெஸ்ட், மந்த்லி, அதை கூட நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஜூனியர் அமுக்கணுங்கன்னா ஜூனியரில் வந்து நான் என்னது கொடுத்துருக்கேன்னு தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் டெஸ்ட்டை தான் அமுக்கணும், பிடிஎஃப் அமுக்காதீங்க. பிடிஎஃப் எதனால் கொடுத்துருக்கோன்னு அப்புறம் சொல்கிறேன். ஸ்டார்ட் டெஸ்ட் அமுக்குங்க. அமுக்கணுன்னே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ஓப்பன் ஆனோடனே டைம் அப்படியே இருக்கும். நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதுலேருந்து உங்களுக்கு டைம் ஸ்டார்ட் ஆகுமா. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணோன்னே உங்களுக்கு டைம் ஓட ஆரம்பிச்சிடும். அதில் ஹைலைட் என்ன பண்ணியிருக்கோ அதை அடிங்க. நீங்கள் அதை விட்டுட்டு வேறு அடிச்சிங்க அப்படின்னா அது என்ன காட்டுதோ அதை அடிங்க. உங்களுக்கு வந்து இது நல்லாயிருக்கும். ஓகேவா? இதை நான் இப்போ அடிச்சுட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்படி நம்மளுக்கு காட்டும். இப்போ சப்போஸ் தப்பாக அடிச்சிட்டேன்னா நம்மளுக்கு ரெட் மார்க் காட்டும். அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. இது வர போனோடனே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கீழே வர முடிச்சதுக்கப்புறம் அதுவே தன்னாக்கில் இதாயிரும். இல்லைனா சப்மிட் டெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே எத்தனை வேர்டு விட்டீங்க அப்படிங்கிற முத கொண்டு டோட்டல் மிஸ்டேக்ஸாக வரும். நெட் ஸ்பீட் வேர்ட்ஸ் பெர் மினிட்ஸ் எத்தனை அடிச்சிருக்கீங்க. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, ஜூனியருக்கு வந்து 30 வேர்ட்ஸ் பெர் மினிட், சீனியருக்கு 45, அது இதுங்க காட்டும். உங்களுக்கு எந்தெந்த வார்த்தைக்கு என்னென்ன தப்பு விட்டுருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸை அடிக்கலை, மிஸ் பண்ணியிருக்கீங்க, எது தப்பு விட்டுருக்கீங்க முத கொண்டு இதெல்லாம் காட்டும். இப்போ இதில் காட்டுற பட்சத்தில் இன்னொன்று வந்து என்னென்னா, இன்னொரு மெத்தட் இருக்குமா. அதே மாதிரி டைப் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் டெஸ்ட் கொடுங்க. ஹைலைட் வந்து நம்மளுக்கு எக்ஸாமுக்கு வைக்காங்களா வைக்கலையாங்கிற இது எனக்கு தெரியலை. ஸோ வந்து என்னென்னா, ஒரு தடவை ஹைலைட் ஆஃப் பண்ணிவிட்டு கூட இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் ஆஃப் பண்ணிக்கோங்க. இன்னொன்று வந்து நாங்கள் கொடுத்த நல்ல ஆப்ஷன் என்னென்னா, இங்கே வந்து இன்ஸ்டியூட்லேயே பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறனால பேக் ஸ்பேஸ் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் தேவைன்னா இல்லை எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்க ஆன் பண்ணிக்கோங்க. ஆனால் இல்லாமல் அடிக்க தான் பெஸ்ட்டு. ஆஃப் பண்ணிவிட்டு ஹைலைட் வேணுங்கிறவங்க, வேண்டாம் அப்படிங்கிறவங்க என்ன செஞ்சுக்கலாம், ஹைலைட்டையும் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக வந்து இந்த டெஸ்ட்டு எடுக்கும் அப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான். நம்ம ஸ்டார்ட் பண்ண உடனே வந்துடும். பட் ஆனால் உங்களுக்கு என்னென்னா ஹைலைட் பண்ணி காட்டாது. அதுக்கு பதில் என்ன காட்டும் அப்படின்னா உங்களுக்கு நம்ம வாட்டில் அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அது லெட்டர்ஸ் போனால் நீங்கள் மேபி என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா அதை நவுட்டுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பண்ணுங்கள். அப்படி பண்ணி உங்களுக்கு டைம் வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அங்கே எழுதுகிற எக்ஸாம்லாம் நீட்டாக இருக்கும். இப்போ சப்போஸ் நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் இதை பண்ணிங்கன்னா கரெக்டாக அதை நவுட்டி பண்ணுற மாதிரி இருக்கும். ஹைலைட் ஆஃப் பண்ணால் இல்லைனா அதுவே வந்துடும். இப்போ சப்மிட் டெஸ்ட்டு நம்ம கொடுக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு இதுவும் என்னென்ன மிஸ்டேக்ஸுங்கிறத காட்டும். இதில் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்மளுக்கு இதில் இப்போ வாரிசுன்னு சொல்லி நான் விட்டுட்டேன். ஓகேவா? இதில் வந்து நீங்கள் என்னென்னா ஒரு லைன் தெரியாமல் அடிச்சிட்டிங்க. ஹைலைட் ஆஃப் பண்ணி அடிக்கும்போது அதுதான் பிரச்சனை. இப்போ ஒரு லைன் வந்து நான் தெரியாமல் அடிச்சிட்டேன் அப்படிங்கும்போது 2வது லைன் அடிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு எரர் காட்டும். அப்படி காட்டுற பட்சத்தில் நீங்கள் அடித்தது கரெக்டாக அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எப்போவும் போல் பேக் சைடு வந்துடுங்க, இல்லைனா டேஷ்போர்டு வந்துடுங்க. வந்துட்டு எப்போவும் போல் டைப்பிங்கில் போய் இங்கிலீஷ் டைப் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் சர்ச் பாக்ஸில் நீங்கள் எப்போவும் போல் நீங்கள் ஜூனியர் போகிறீங்களாமா போயிட்டு இந்த அட்டம்ப்ட்ஸ்ன்னு இருக்கும், அதுவும் உங்களுக்கு காட்டிடுறோம். இந்த இதை நீங்கள் எத்தனை தடவை அட்டன் பண்ணீங்க, எத்தனை மிஸ்டேக்கில் அட்டன் பண்ணீங்க, எரரில் அப்படிங்கிறத காட்டிடும். நீங்கள் அடித்ததை பார்க்கணும் அப்படின்னா இதில் டவுன்லோட் ரிப்போர்ட் போட்டிங்கன்னா நீங்கள் அடித்ததை ஆட்டோமேட்டிக்காக இதில் டவுன்லோட் ஆயிரும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி கூட என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். நீங்கள் அடித்த வேர்டை இப்படி காட்டும் எத்தனை மிஸ்டேக்கோடு அடிச்சிங்கிறது. இன்னொன்று என்னது அப்படின்னா, அப்போ கரெக்டான பெர்சேஜை வந்து நாங்கள் பார்த்தா தான் திருத்த முடியும் அப்படின்னா அதுக்கு இந்த பிடிஎஃப்பை வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், பிடிஎஃப்பை கம்பேர் பண்ணி திருத்திக்கலாம். மேபி உங்களுக்கு அந்த எரரில் டவுட் இருந்தது அப்படின்னா இதை பார்த்து நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம், கம்பேர் பண்ணி திருத்திக்கலாமா. இன்னொரு ஆப்ஷன் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா, நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி அதாவது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நம்ம அடிச்சுட்டே இருந்தால் நம்மளுக்கு மைண்ட் செட் நல்லாயிருக்கும். ஸோ 1 hour வந்து பிள்ளைகளை இதே அடிக்க சொன்னால் உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ ஸ்டார்ட் டெஸ்ட் கொடுத்து ஹைலைட் ஆன் பண்ணி அடிங்க ஒரு டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா, ஸ்டார்ட் டெஸ்ட் கொடுத்து 2வது தடவை நீங்கள் ஹைலைட் ஆஃப் பண்ணி அடிங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் 2வது தடவை அடிங்க. 3வது தடவை இன்ஸ்டியூட் இருக்கவங்க, பிரிண்டர் இருக்கவங்க அப்படின்னா பிரிண்ட் எடுங்க. அந்த பிடிஎஃப் முதல்ல பிரிண்ட் எடுத்துகிட்டு அதை வச்சுட்டு எப்படி அடிக்கணும்னு நான் சொல்கிறேன். இப்போ பிரிண்ட் வந்து நான் எங்களுக்கு காப்பி ஆகிட்டு, ஓகேவா? இதை நான் பிரிண்ட் எடுத்து கையில் வச்சிடறேன். நம்ம புக்கை பார்த்து அடிக்கிற மாதிரி மெத்தட். கையில் வச்சு அந்த பிரிண்ட் பேப்பரை முன்னாடி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதே மாதிரி ஸ்டார்ட் டெஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் பிரிண்ட் பேப்பரை முன்னாடி வச்சு அடிக்கிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்க்ரீனிங் டைப்பிங் பதில் பேப்பர் டைப்பிங்னு ஆப்ஷன் மாற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வாட்டில் அடிக்க ஆரம்பிச்சிடலாம்.
அதுக்கப்புறம் இது வந்து பேப்பர் அடிக்கிற முறை சரியாம்மா. இதை பேப்பரை பார்த்து முடிச்சுட்டு அதே மாதிரி நீங்கள் என்னென்னா ஃபுல் டைம் முடிஞ்சோடனே சப்மிட் கொடுக்கணும். அதே மாதிரி அதை கம்பேர் பண்ணும். அது வந்து இதை வந்து நீங்கள் நிறைய இது விட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். என்னோட யோசனையில் நான் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். மேபி உங்களுக்கு பிடிக்கலையான்னு தெரில. பிடிச்சவங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இன்னொன்று திருப்பி அதான் சொல்கிறேன், டோட் சைட்லேருந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக விடுவாங்க வெப்சைட். நீங்கள் அப்போ கூட ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேவாம்மா. இதுதான் வந்து நாங்கள் என்னென்னா டைப்பிங்க்கு பண்ண மெத்தட். ஷார்ட் ஹேண்டுக்கு வந்து இப்போ தாம்மா போயிட்டுருக்கு. அதனால் இது இப்போதைக்கு யாரும் ட்ரை பண்ண வேண்டாம். இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டுன்னு சொல்லி சும்மா நாங்கள் ஒரு இது கொடுத்துருக்கோம். அதுவும் அதே மாதிரி தான், டைப்பு மாதிரி தான். பட் ஆனால் இதில் எடிட் பண்ணுற ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரோக் எழுதிட்டு இதில் வந்து தெரியாதவங்களுக்கு பேப்பர் டைப்பிங் மோட் மட்டும் தான் இருக்கும். இல்லை நம்ம எடிட் பண்ணிவிட்டு எல்லாம் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் கம்பேர் பண்ணி திருத்துற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறையா வச்சுருக்கோம். இப்போதைக்கு டைப்பு பசங்களுக்காக நாங்கள் அவசரமாக கொடுத்துருக்கோம். தமிழ் டைப்பும் அதே மாதிரி தான். நீங்கள் ஜூனியர்னா ஜூனியர் அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்டார்ட் டெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா தமிழ் 99 அப்படிங்கிறவங்க நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் தமிழ் 99 செலக்ட் பண்ண முடியாது. கீழே வாங்க, கீழே உங்களுக்கு கம்ப்யூட்டரில் இந்த இங்கிலீஷுன்னு இருக்காமா, இதில் இந்த சிஸ்டமில் போய் நீங்கள் முதல்ல தமிழ் வந்து இது பண்ணி வச்சுருந்துருக்கணும். தமிழ் வந்து இது பண்ணி வச்சுருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் தமிழ் 99ங்கிற ஆப்ஷன் கேட்கும். அதை வந்து பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஆரம்பிக்கணும். ஓகேவா. இல்லை அழகி ஃபாண்ட் வச்சுருக்கவங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா அழகி ஃபாண்ட் வச்சுருக்கவங்க அழகிய ஃபாண்ட்டை ஓப்பன் பண்ணி மினிமைஸ் பண்ணிவிட்டு இல்லை Alt 7 கொடுத்து அடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த வார்த்தை ஓப்பன் ஆயிரும். இப்போதைக்கு வந்து இது டைம் வந்து இந்த 1 லைன் முடித்த பிறகு ஆரம்பிக்கும். அதை வந்து எரரை நம்ம சரி பண்ணிடலாம். மற்றபடி இதில் உள்ளது கரெக்டாக இருக்குது. நீங்கள் தமிழுமே ட்ரை பண்ணால் பண்ணிக்கலாம். ஓகேம்மா. ரொம்ப லென்த்தாக வீடியோ போயிட்டு சாரி. உங்களுக்கு நான் இன்றைக்கி அவசரமாக பப்ளிஷ் பண்ணுறதுக்காக அனுப்பி வைக்கிறோம். தேங்க்யூ ஆல்மா. ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் என்னோடய யோசனை அளவுக்கு நான் இவ்வளோ தான் க்ரியேட் பண்ண முடிஞ்சுது. ஸோ நிறை குறைகள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக தெரிவிக்கலாம். இஷ்டம் உள்ளவங்க நீங்கள் யாருனாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஃப்யூச்சரில் வந்து நம்ம இதில் COA மார்க் டெஸ்ட்டும் கொடுக்குறோம். மார்க் டெஸ்ட், வீக்லி டெஸ்ட் அண்ட் மந்த்லி டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல்மா.